ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விஜய் பல நிரூபிக்க எடுத்திருக்க வேண்டிய களம் 2024. அதை கோட்டை விட்டுக்கிட்டு இப்போ 2026 பலம் நிரூபிக்க நிற்கிறாரு. பலம் நிரூபிக்காம அவரு யாரை வச்சு என்ன மார்க்கெட்டிங் பிராண்டிங் பண்ணாலும் இது சினிமா இல்ல அரசியல். தவறான கணக்குகளை போட்டு கொடுத்து விஜயை கேவலப்படுத்துறாங்க. வேற இழுத்து தெருவில் விட்டு அரசியல் விஜய் அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணிட்டாங்க. எத்தனை அரசியல் விமர்சகர்களை வச்சு எத்தனை பத்திரிகைகளை பொய் செய்தி கொடுத்தாலும் இப்போ மாநாடு 23ஆம் தேதி அறிவிச்சு இப்போ அதுக்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் இதை சரி செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் ஒரு 16-17 மாதம் இருக்கு இல்லையா? அது விஜய் கடுமையாக உழைக்கணும், சரியான பாதையில் போகணும் என்றாலும் 24 இதை விட 26ஓட பெற்றர் களம் அது அவங்களுக்கு புரியல. 24 களத்துல 6.8 இருந்த சீமான் 4வது முறை தனிச்சு நின்று 8.2 ஆயிருக்கிறாரு. அப்ப அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு சீமானுக்கு ஓட்டு. தாவேகா இப்ப தொடங்கப்பட்டுருச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு மாநாடு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அல்லது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரயில்வே கிரவுண்டை திருச்சியில் நானே வாங்கி தர தயாரா இருக்கிறேன். விஜய் தரப்பு ரெடின்னா நான் வாங்கி தர தயாரா இருக்கேன். எச் ராஜா டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு. திடீர்னு அவரை ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக போட்டிருந்தாங்க. அமித்ஷா வழியில எல்லாரும் போவாங்க. அமித்ஷா சொல்றாரு, அண்ணாமலை ஆடுறாரு. அமித்ஷா சொல்றாரு, ஹெச் ராஜா நடப்பார். அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக தான் தொடர்வாரா? கண்டிப்பா அண்ணாமலை மீண்டும் கொங்கு மண்டலத்திலே ஒவ்வொரு கிராமமா போவார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. அழைப்பு விடுத்தா நான் மாநாட்டுக்கு போவேன்னு சொல்லி சீமான் சொன்னார். இந்த மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்பார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இப்போது ராகுல் காந்தியும் ஸ்டாலின் எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் சீமான் அவர்களுமே இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தனிச்சு தான் களம் காண போகிறேன் 2026 அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாரு. இப்போ ஸ்டாலினும் ராகுல் காந்தி எப்படி இணக்கமா இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ விஜய் இப்போ தனிச்சு விடப்படுறாரா? இந்த நேரத்தில் தனிச்சு விடப்படல. அவர் தனிச்சு பல நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் விஜயகாந்த் இருந்தாரு, கமல்ஹாசன் இருந்தாரு, சீமான் இருந்தாரு, பவன் கல்யாண் இருந்தாரு. எல்லாருக்குமே அதுதான் நிர்பந்தம். ஒரு அரசியல் களத்துக்குள்ள இல்லாம தனியா ஒரு சக்தியா வரக்கூடிய அஜித் வந்தாலும் அவர் அப்படித்தான், சிவகார்த்திகேயன் வந்தாலும் அவருக்கு அப்படித்தான், சூர்யா வந்தாலும் அவருக்கு அப்படித்தான். பலம் நிரூபிச்சாகணும். இவருக்கு மட்டும் பலம் நிரூபிக்காம 2 பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு 4 பேரை அரசியல் விமர்சனங்கள் பிடிச்சிக்கிட்டு இல்லாதையும் பொல்லாதையும் கண்ட கப்சாக்களை விட்டுட்டா ஸ்டாலின் ஏமாற மாட்டாரு, எடப்பாடி ஏமாற மாட்டாரு, சீமான் ஏமாற மாட்டாரு, அண்ணாமலை ஏமாற மாட்டாரு. பலம் நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு அடையாள அரசியலுக்கு கூட்டஞ்சாக்கக்கூடிய பிரச்சார பலத்துக்கு ஒரு சில சீட்டுகளை கொடுப்பாங்களே தவிர அதை தாண்டி யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுக்காக நான் விஜயை குறைச்சி மதிப்பிடலை. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு 214 கேண்டிடேட் போட்டு அவருக்கு பலத்தை அவர் நிரூபிக்கலாம். இல்லை, இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே இப்போ தவறான கணக்குகளை விஜய்க்கு போட்டு கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக தவறான கணக்குகளை போட்டு கொடுத்து விஜயை கேவலப்படுத்துகிறாங்க. வேற இழுத்து தெருவில் விட்டு அரசியல் விஜய் அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணிட்டாங்க. எத்தனை அரசியல் விமர்சகர்களை வச்சு எத்தனை பத்திரிகைகளை பொய் செய்தி கொடுத்தாலும் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு போகும். சூரியனை கண்ட பனித்துளி மாதிரி இவங்க உருகி போகிற மாதிரி இவங்க சொல்லக்கூடிய பொய்களெல்லாம் மறைஞ்சி போகும். அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட தவறு 2024 39 கேண்டிடேட்டை போட்டு விஜய் சூறாவளி சுற்றுப்பயணம் போயிருக்கணும். கிடைக்கிற ஓட்டு வச்சு இன்னைக்கு விஜய் ராஜா 26ல் விஜய் இல்லாமல் திமுக அரசை தோற்கடிக்க முடியாதுன்னு நானே பேசிகிட்டு இருப்பேன். விஜய்க்கு X% ஓட்டு இல்லாமல் திமுகவை தோற்கடிக்க முடியாது. விஜய் இன்டிஸ்பென்சபிள், இன்எவிட்டபிள், ஒரு ரியல் பிளேயர் நான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ அதை அவங்க கோட்டை விட்டுக்கிட்டு அதில் சீமானை ஏற விட்டுக்கிட்டு எடப்பாடியை அவரே பிரச்சாரம் பண்ணி அவருக்கு ஓட்டுன்னு அதை நிரூபிக்க விட்டுட்டு ஸ்டாலினை 3வது தடவை ஜெயிக்க விட்டுட்டு என்டிஏன்னு ஒன்று உருவாக விட்டுட்டு இப்போ 5வது போய் நின்றுக்கிட்டு யாராவது சேர்க்க மாட்டாங்களான்னு கூவி ஏலம் போட்டாலும் யார் ஏலம் எடுக்க போகிறா? ரொம்ப அண்டர் வேல்யூவில் தான் எடுப்பாங்க அவரை. அப்படி போய் சினிமா இமேஜை கெடுக்கிறத விட தனிச்சு போட்டிட்டு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு இருக்குது. இதை 2024 பண்ணிட்டா இன்னைக்கு 26ல் பிளேயராக இருக்கலாம். ஏன்னா 26ல் நிரூபிச்சுக்கிட்டு 29ல் தான் பிளேயர் ஆக முடியும். இதுதான் உண்மை. இதை தாண்டி என்ன பொய் செய்தியை என்ன வார பத்திரிகையில் என்ன வெப்பில் சொன்னாலும் அந்த பிளேயர்ஸ் மதிக்க மாட்டான். இதுதான் உண்மை நிலைமை. விஜய்க்கு நான் சொல்கிறேன்,
ஏற்கனவே நான் 24 உங்களை கூப்பிட்டேன், உங்கள் ஆட்கள் உங்களை அதோட பாதாளத்தை தள்ளிட்டாப்புல மீண்டும் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலையில தான் விஜய்க்கு ஆட்கள் வந்து அரசியல் ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போ சினிமாவுக்குள்ள நான் வரல. இல்ல சினிமா ஓகே ரைட்டு. இப்போ தப்பு கணக்கு போட்டுட்டாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலையோ அல்லது இதுக்கு முன்பாகவோ. இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மாநாடு வந்து 23ஆம் தேதி அறிவிக்கப்படும். அறிவிச்சு இப்போ வந்து அதுக்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் இதை சரி செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் ஒரு 16 17 மாசம் இருக்கு இல்லையா? அது விஜய் கடுமையாக உழைக்கணும், சரியான பாதையில் போகணும் என்றாலும் 24 இதை விட 26ஓட பெற்றர் களம். அது அவங்களுக்கு புரியல. 24 களத்தில் 6.8 இருந்த சீமான் 4வது முறை தனிச்சு நின்று 8.2 ஆயிருக்கிறாரு. அப்போ அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு சீமானுக்கு ஓட்டு, அந்த ஓட்டு ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குது. ஸ்டாலின் 3வது தடவை ஜெயித்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் ராகுல் காந்தியை தான் ஸ்டாலின் முன்னிறுத்துவாருன்னு கோழைத்தனமாக ஒதுங்கினாங்க. ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி 47% வாக்கு எடுத்துட்டாரு. இது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு. 19 ராகுல் காந்திக்கு விழுந்த மாதிரியோ, 2004 சோனியா காந்திக்கு விழுந்த மாதிரியோ, 91 89 இந்திரா காந்தி குடும்ப தலைமைக்கு விழுந்த மாதிரியோ உள்ள வாக்கு அல்ல. ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற போகிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டேன்னு எடுத்த ஓட்டு. நானே கமெண்ட் அடித்தேன், மிஸ்டர் ஸ்டாலின் இந்தியாவை மோடி காப்பாற்றிக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணாங்க 35 சீட்டு ஜெயிப்பீங்க, 4லேயும் போட்டி இருக்குன்னு நானே சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு பிறகு என்டிஏ அணி 1 இன்டாக்டாக 18% வந்துட்டு அண்ணாமலை அதுக்கு உருவமாக இருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை காமராஜ் சொன்ன 38% வாக்குகளை 71லையும் 77 பாரா மூப்பனார் 37 அவர் தளபதிகள் எடுத்த வாக்குகளோட அந்த ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸு, அந்த குடும்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்கணும்னு ஒரே குட்டையில் ஊடிய மட்டைகளுக்கு காமராஜ்னு சொன்னதான் தான் மாற்றுன்னு அண்ணாமலை வராரு. அண்ணாமலை உருவம் எடுத்துட்டாரு. அடுத்து சீமான் அண்ணாமலை உருவம் எடுக்கிறாருங்கிறதுக்காக வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு திமுக அண்ணா திமுகவுக்கு எதிர் நான் தான், என்னை சார்ந்தவங்களுக்கு நான் எதிர், தேவேந்திரர் பறையர் வண்ணார் நாவிதர் போன்ற மக்கள்லாம் ஏம்பு நாடு தான் இருக்கிறாங்க, அருந்ததியருக்குள்ள இடஒதுக்கீடை பொது போட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், குறவர் தேவேந்திரர் பறையருக்குள்ளதில் எடுத்து கொடுக்க தப்பில்லைன்னு அவர் ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு அந்த 8% மேலே வந்து அவர் தனிச்சு போகிறாரு. இதெல்லாம் நீங்கள் போட்டியாளராக இருக்கக்கூடிய 4 பேரையுமே 24 ஸ்ட்ரெங்தனாக விட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் 24 வந்திருப்பீங்கன்னா இந்த ஸ்ட்ரெங்தன் அவங்களுக்கு 24க்கு முன்னே கிடையாது. இந்த ஒரு நுணுக்கமான விஷயம் அது விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்களுக்கு தெரியல, அல்லது என்ன சொன்னாங்களோ ஏது சொன்னாங்களோ விஜய்க்கு ஒரு பலகீனமான களத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் 15-16 மாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து விஜய்க்கு கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தேர்தல் நேரத்தில் அதை பற்றி முடிவெடுப்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் அண்மையில் பேசும்போது 2026 நம்ம தனிச்சு களம் காண்றோம், 60 வேட்பாளர்கள் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சீமான் வந்து விஜய் பற்றி பேசும்போதெல்லாம் தம்பியை பற்றி தம்பி தான் வந்து நம்மக்கிட்ட பேசணும், தம்பி வந்து என்ன முடிவெடுக்கிற போறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நின்னார். இப்போ வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டார். விஜய் வந்து இனிமேல் அவர் தான் இறங்கி வரணும்னு சீமான் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதிமுக எதுவும் ஆப்ஷனாக வந்து விஜயை கூட வச்சுக்கலாம், அல்லது வந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சீமான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த நம்பர் வந்து விஜயை சார்ந்தவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும், கோபத்தை உருவாக்கும். பட் அவர் பல நிரூபிக்காத விஜய்க்கு 30 சீட்டு தான் கணக்கு போட்டு வச்சுருந்தார். பல நிரூபிக்காத விஜய்க்கு 30 சீட்டு தான் கணக்கு போட்டு வச்சுருந்தார். நான் கூட அது ப்ளஸும் பண்ணோம் மைனஸும் பண்ணோம். பல நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து ஜானகியும் தோற்று சிவாஜியும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. பல நிரூபித்த விஜயகாந்துக்கு 41 சீட்டு கொடுத்து ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சாங்க, விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. ஸோ பல நிரூபிக்காதவரை கையில் எடுக்கும்போது அவரை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் அவரை நெகட்டிவாக கூட நினச்சிருக்கலாம். இவர் சம்பத் மாதிரி சிவாஜி மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி, பல நிறம் மாறினவர், இவரெல்லாம் ஒரு ஆளாக இவருக்கெல்லாம் 30 சீட்டு கொடுத்தாருன்னா இது இவருக்கு பலகீனம்னு கூட நினைக்கலாம். அந்த சூழ்நிலையில் சீமான் இன்னைக்கு அதுலேருந்து விடுபட்டுட்டாரு. அவர் மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூஸை எடுத்துட்டு தேவேந்திரர் பறையர் அந்த அருந்ததியர் மேட்டர்லனாலும் சரி ஸ்டாலினையும் அடிக்கிறாரு, எடப்பாடியும் அடிக்கிறாரு. ஜெயலலிதாவையும் கலைஞரையும் வீரப்பனுக்காக அடிக்கும்போது ஸ்டாலின் அடிக்கிறார், எடப்பாடியும் அடிக்கிறார். அவர் தனிச்சுங்கிற இதுக்கு அவர் போயிட்டார். இந்த சிச்சுவேஷனில் விஜய்க்கு வந்து இபிஎஸ் ஒரு ஆப்ஷன் தான். ஜெயக்குமார் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு, செல்லூர் ராஜு பேசுகிறாரு. ஆனால் அதே இடத்துல இவர் சண்முகநாதன் அவரும் அதிமுக தான். சிறுவிகுண்டத்தில் விஜய்க்கு பெரிய பலம் இருந்துன்னா விஜயை பெரிய ஆளாக பேசியிருப்பார். அவரும் மக்கள் மத்தியில் களத்துக்குள்ள இருந்து எம்எல்ஏ ஆனவர், மந்திரி ஆனவர் தான். அவர் என்ன பேசுகிறாரு, 10 பேர் கூட ஊருக்கு இல்லை விஜய்க்குன்னு பேசுகிறாரு. இவர்
வைகை செல்வன் என்ன பேசுறாரு, மக்கள் நீதி மையம் அளவு கூட இல்லைன்னு பேசுறாரு. அக்னீஸ்வரன் செய்தி தொடர்பாளர் எடப்பாடி அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி லெவலில் இருக்கக்கூடியவர், எடப்பாடி கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்ன பேசுறாரு, விஜய், அஜித், சிவகார்த்தியன், சூர்யான்னு பேசுறாரு. ஸோ அதிமுகவிலே விஜய் ஒன்றும் பெரிய சக்தி இல்லைங்கிற ஒரு குரலும் வருது. விஜய் வந்து ஒரு ஏற்றுக்கலாங்கிற குரலும் செல்லூர் ராஜி, ஜெயக்குமார் போன்றவங்க மத்தியிலும் இருக்குது. அப்போ விஜய் போனா அவங்க டேர்ம்ஸுக்கு ஒரு குறைஞ்ச சீட்டை கொடுப்பாங்க. இல்ல அதான் இப்போ நீங்க சீமான் சொல்றீங்கல்ல, சீமான் வந்து ஒரு 30 சீட் வந்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதிமுக இதோட கம்மியா தானே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 8% உள்ள சீமானே ஜம்பிங் பார்ட்டின்னு நினைச்சு 30 சீட்டு கணக்கு போட்டாருன்னா 20% வாக்கு உள்ள அதிமுக 10-12 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். அதை தாண்டி வேற எதுவும் இவர் நினைக்கிற மாதிரி 2026ல நான் மாத்திடுவேன், நான் வந்து சிஎம் ஆயிருவேன். இப்போ கோட்டு திரைப்படத்துல கூட வந்து ஒரு அவரோட வண்டி நம்பர்ல வந்து சிஎம் 2026 அப்படின்லாம் போட்டு நம்பர்லாம் வந்திருக்கு. அப்போ அவர் நினைக்கிறலாம் எதுவுமே நடக்காது 2026ல. அவரு விஜயகாந்த் 3வது ஆளா வந்ததை விட மிக மோசமா 5வது ஆளா வராரு. அது கூட 24ல் இவங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண விட்டுக்கிட்டு மிக மோசமான ஒரு களத்தில் வராரு. ரொம்ப மோசமாக அவர் வாக்கெடுத்து அசிங்கப்படுறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. அதற்கான காரணங்களையும் என்னால் விளக்க முடியும். அதை பப்ளிக்கில் இப்போ விளக்க விரும்பலை. அப்போ நிறைய இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. ராங் ஸ்ட்ராட்டஜி, தப்பான நகர்வு. ஓகே, இப்போ ஒன்று அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி நிற்கணும், இல்லை சீமானோட கூட்டணி நிற்கணும், அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி தனிச்சு களம் காணணும். இந்த 3 ஆப்ஷன் தாண்டி வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கா? பாஜக கூட எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு கூட கூட்டணி வைக்கலாம். அது வந்து அவருக்கு சினிமாவையும் பாதிக்கும், அவர் எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டையும் பாதிக்கும். சிஏ எதிர்ப்புங்கிறதுலையும் அது சிக்கலாகும். இது நீட் எதிர்ப்புங்களையும் சிக்கலாகும். நீட் வந்து மெரிட்டோரியஸுங்கிறாங்க, சிஏஏ நாட்டுக்கு தேவை. நானே சொல்கிறேன், நீட்டு மெரிட்டோரியஸ் தான். அந்த இடத்துல கொள்கை ரீதியாக அவருக்கு அது பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஸோ வேற தேமுதிக கூட கூட்டணி வைக்கலாம். அவங்களும் பலம் நிரூபிக்காதவங்க சொல்லும்போது வந்து அந்த பலம் நிரூபிக்காத ஒருத்தரை பலம் நிரூபித்த கட்சி என்ன மதிக்குதோ, பலம் நிரூபிக்காத அவர்கள் அவங்கள என்ன மதிக்கிறாங்கங்கிறதையும் பிரிட்ஜ் பண்ண முடியாது, இணைக்க முடியாது. விஜய் தன்னை இப்படி நினைப்பாரு, மற்ற பலம் நிரூபிக்காதவங்களால இப்படி தான் மதிப்பாங்க விஜயை. அப்போ இதையும் அதையும் இணைச்சி ஒரு இடத்துக்குள்ள வந்துவிட முடியாது. அவர் வந்து 20 கேட்குறாரு, இவங்க 10 தான் தர முடியும்னு சொன்னால் 15ல் முடியும். ஆனால் 117க்கு இணையானவன்னு சொன்னால் அப்போ நீங்கள் நிரூபிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்னன்னு பார்த்துடலான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பலம் நிரூபிச்சுட்டு தான் விஜயகாந்த் 41 சீட்டை வாங்கினாங்க. பலம் நிரூபிக்காத விஜயகாந்தை வைகோளவு கூட ஜெயலலிதா அம்மையார் மதிக்கலை. பலம் நிரூபிச்சுட்டு தான் கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து ராஜ்சபா உறுப்பினருங்கிறது வந்திருக்காப்புல. பலம் நிரூபிக்காத ஒரு சூர்யா கிட்டேயோ, பலம் நிரூபிக்காத ஒரு சிவகார்த்தியன் விக்ரம் கிட்டேயோ போய் ராஜ்சபா உறுப்பினர் தாரன்னு திமுகலேருந்து யாரும் சொல்ல போகிறதில்ல. பலம் நிரூபித்த கமல்ஹாசனுக்கு தான் ராஜ்சபா உறுப்பினருங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அரசியலில் ப்ரூவ்டு பார்ட்டிஸு ஒருத்தரை மதிக்கணும்னா அந்த பார்ட்டியும் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இது பல அரசியல் விமர்சகர்களுக்கே தெரியல. பவன் கல்யாண் 2014 பிரச்சாரம் பண்ணார். 2019 நாயுடு வந்து பவன் கல்யாண கூட்டணியில் சேர்க்கல. 19ல் 7% வாக்கை நிரூபித்த பவன் கல்யாண தான் நாயுடு 24ல் சேர்த்து இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். ஸோ விஜய் பல நிரூபிக்க எடுத்திருக்க வேண்டிய களம் 2024. அதை கோட்டை விட்டுக்கிட்டு இப்போ 2026ல் பலம் நிரூபிக்க நிற்கிறாரு. பலம் நிரூபிக்காம அவரு யாரை வச்சு என்ன மார்க்கெட்டிங் பிராண்டிங் பண்ணாலும் இது சினிமா இல்லை, அரசியல் நிற்காது. அந்த தலைவர்கள், முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் பலம் வந்துன்னு கொட்டையம் போட்ட ஆட்கள் யாரும் அந்த பலம் நிரூபிக்காத ஒருத்தரோட ப்ரொமோஷன், இந்த டிவியில் 4 பேர் பேசுறது, விப்பில் 4 பேர் பேசுறதெல்லாம் வந்து ஸ்டாலின்கிட்டையோ, எடப்பாடி கிட்டையோ, அண்ணாமலை கிட்டையோ, சீமான் கிட்டையோ கொஞ்சமும் நகர்த்தாது. அவங்க தங்களை பெரிய ஆட்கள் நினச்சிக்கிட்டு விஜயை தங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு தங்கள் டேர்ம்ஸுக்கு வாரியல்னா வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ப்ரூவ்டு பார்ட்டிஸ். விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. ஹி ஹாஸ் டு ப்ரூவ். அதுதான் யதார்த்த இது. அதை துணிஞ்சு விஜய் எடுத்திருப்பாருன்னா அவருக்கு இமேஜ் இருக்கும். அது இல்லாதது வந்து இன்னைக்கு இமேஜே வந்து அவருக்கு வந்து பாதிக்கப்படுதுங்கிறதான் என்னோட கருத்து. அதுக்கு காரணம் தவறான ஆலோசகர்கள். அதான் அப்போ நடிகர் விஜய்ங்கிறவர் தாவேகா தலைவராக நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா நடிகர் விஜய் ஒரு பெரிய வெரி குட் என்டர்டெய்னர், டான்சர், ஃபைட்டர், பொழுதுபோக்கு படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மினிமம் கேரண்டி நடிகர். அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. தாவேகா தலைவராட்டு நீங்கள் என்ன நிரூபிக்கீங்க அதுங்கிறது மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது அது தெரியும். மிக மோசமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் 4 முனை போட்டி உறுதியான இடத்துல 5வதாக நீங்கள் வாரீங்க. விஜயகாந்த் மும்முனை போட்டியில் வந்த அட்வான்டேஜ், கமலஹாசன் வந்து ஜெயலலிதா இறந்தபோது வந்த அட்வான்டேஜ் எல்லாம் உங்களுக்கு இல்லை. ரொம்ப ஒரு கெர்குலியன் டாஸ்கான ஒரு இடத்துல விஜய் வாராரு. அது ஸோ அந்த களம் வந்து
விஜயகாந்துக்கு இருந்த களத்தோட மிக மிக மோசமான களம், கமலஹாசனுக்கு இருந்த களத்தோட மிக மோசமான களம். இதில் கணிசமான ஓட்டு எடுக்க விஜய் மிகவும் கஷ்டப்படணும், உழைக்கணும். அவங்களுக்கு இருந்த களத்தோட இது மோசமான களங்கிறதான் என்னோட அரசியல் அறிவில் நான் சொல்கிறேன். 24 அவர் வந்திருப்பாருன்னா 26 களத்தோட 24 பெட்டர் களம். போதுமான அரசியல் அறிவற்ற அரசியல் ஆலோசகர்களால் விஜய் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, தாவாக்கா தலைவராக விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயத்தை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு. விஜய் அவர்களை கேட்டுக்கோங்க சார். இப்போது கடைசியாக வந்து ஒரே ஒரு கேள்வி இது தொடர்பாக. தாவேக்கா இப்போ தொடங்கப்பட்டுருச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து மாநாடு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அல்லது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய அப்சர்வேஷனில்? மாநாடு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி நடத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ரயில்வே கிரவுண்டை வந்து திருச்சியில் நானே வாங்கி தர தயாராக இருக்கிறேன். விஜய் தரப்பு ரெடின்னா நான் வாங்கி தர தயாராக இருக்கேன். அதில் என்ன பார்ப்பாங்கன்னா, ரவீந்திரன் துரைசாமி அதில் தலையிடுறாரு அட்வொகேட்னாலோ, பாஜக மத்திய அரசு தலையிடனாலோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அதில் போயிருன்னு அச்சப்படுவாங்க. ஸோ அதுக்கு வரமாட்டாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ உங்களுக்கு பாஜகவும் எதிர்க்கிறீங்க, திமுகவும் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் அது பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு வந்து குருவி தலையில் பணம்பழம் வச்ச கதை தான். அப்போ இதில் நீங்கள் சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்காக குரல் கொடுக்கவங்கெல்லாம் களத்துக்குள்ளே வந்து நிற்க மாட்டாங்க. ஒரே வழி கோர்ட்டுக்கு போங்க. இந்த மைதானம் கொள்ளளவு இவ்வளவு, எங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, ஜனநாயக நாடு, நாங்கள் டெமோக்ராட்லி ரெஜிஸ்டர் பண்ண கட்சி, இன்னும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கட்சி, எங்களுக்குள்ள இதை வந்து இந்த அரசு செய்கிறது தவறுன்னு சொல்லுங்கள், கோர்ட்டு உடனே ஆர்டர் தருவோம், மாநாட ஜாம்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நடத்திட்டு போங்க. எத்தனையோ கட்சிகள் கூட்டங்களை கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நடக்கல. நாம் தமிழரெல்லாம் பெரும்பாலும் கூட்டங்கள் வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி தான் அவங்க வழக்கறிஞர் அணி நடத்துகிறதான் நம்ம வழக்கமாட்டே நம்ம பார்த்துருக்கோம், சீமான் மீட்டிங் எல்லாம். ஸோ இதெல்லாம் அரசியலில் இந்த ஹர்டில்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். இதை எதிர்கொள்ளலாம். நீதிமன்றத்தை அணுகுங்க. நீதிமன்றம் உங்களுக்கு வந்து ஜனநாயக நாட்டில் விஜய் மாநாடு நடத்துறது அவருக்கு ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை வந்து நீதிமன்றம் விஜய்க்கான நீதியை நிலைநாட்டி கொடுக்கும். இதை தாண்டி திருச்சியில் நடத்தது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே இடத்தை வந்து வாங்கி கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. அதில் வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு இருக்குங்கிறது நம்ம உணராமல் இல்லை. இப்போ எச் ராஜா டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு. திடீர்னு வந்து அவரை வந்து ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக வந்து போட்டிருந்தாங்க. அப்போது அண்ணாமலை வழியில் எச் ராஜா போவாரா இல்லை எச் ராஜா வழியில் இனிமேல் பாஜக போதா? அமித்ஷா வழியில் எல்லாரும் போவாங்க. அமித்ஷா சொல்கிறாரு, அண்ணாமலை ஆடுறாரு. அமித்ஷா சொல்கிறாரு, ஹெச் ராஜா நடப்பார். அதான் இப்போது 1,00,000 உறுப்பினர்களை வந்து இளைஞர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு லண்டன் போயிருக்காரு. இப்போ எச் ராஜா அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து எச் ராஜாவுக்கு அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கும். அண்ணாமலை ஒரு தனி பாணியை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தை இவர் கொலாப்ஸ் பண்ணுவாரா இல்லை இவர் புதுசாக ஒரு ட்ராக் ஒன்று எடுத்துப்பா? எச் ராஜா பொறுப்பை உணர்ந்து சின்சியராக செய்யக்கூடியவர் தான். அந்த வேலையை அவர் செய்கிறாரு. அவருக்கு பேட்டிகள் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ அவர் வந்து கட்சியோட மெம்பர்ஷிப்பை பலப்படுத்தக்கூடிய வேலையை இப்போ தெளிவாக செய்வார். அமித்ஷாவோட ஓட்டர்ஸை மெம்பர்ஸ் ஆக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தான். அதை 3 மாதத்தில் செயல்படுத்த எச் ராஜாவும் அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற டீமும் முயற்சி பண்ணுவாங்க. இல்லை இப்போ இந்த 6 பேர் சேர்ந்து வந்து அண்ணாமலை வந்து விளக்கறதுக்கான பணிகளை துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இந்த இவங்களை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து பேசப்படுது. தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு மோடிக்கு ஒரு ஆயுதமாக நிற்கிறவர் அண்ணாமலை. இது 100% இது ட்ரூத். இல்லை இப்போ அண்ணாமலை போன பின்பாக எச் ராஜாவை அந்த இடத்துல நியமிப்பதற்கான காரணம் ஏதாவது இருக்கா? முதல் உறுப்பினராக மோடி வருவார் இந்தியாவில், முதல் உறுப்பினராக தமிழ்நாட்டில் எச் ராஜா வருவார்னு சொன்னது யாரு? அண்ணாமலை. கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியாக தெரியும். இல்லை அதனால தான் இப்போ எச் ராஜாவுக்கும் அண்ணாமலைக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாற்று கருத்து இருந்தது அப்படின்லாம் வந்து பேசினாங்களே. என்ன மாற்று கருத்து இருந்தாலும் 2029 ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி படி வாஜ்பாய் தலைமையில் இங்கே 30 சீட்டு ஜெயித்த மாதிரி பாஜகவே அதிக சீட்டு நின்று 2029 3 தடவை தோத்த மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேயர். தமிழ்நாட்டிலையும் தோல்வியை ஒத்துக்கிட மாட்டார். அந்த வகையில் 29 30 எம்பி சீட்டு என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு என்ன வீகத்தை 26 பண்ணுமோ அந்த வீகத்தை தான் பண்ணுவாங்க. ஓகே, இறுதி அண்ணாமலை மீண்டும் வந்து பாஜக தலைவராக தான் தொடர்வாரா? கண்டிப்பாக அண்ணாமலை வந்து மீண்டும் கொங்கு மண்டலத்திலே ஒவ்வொரு கிராமமாக போவார். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமமாக போவார். அவர் வந்து பிரசிடென்ட்டுங்கிறதையும் தாண்டி லீடருங்கிற அந்தஸ்தில் பாஜகவில் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனால மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் இவர்களால் ப்ரொஜெக்ட் பண்ணப்படக்கூடியவர் அண்ணாமலை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.